உலகமெங்கு வாழும் தமிழ் பேசும் மக்கள் அனைவருக்கும் எஸ்ஜேபியின் வணக்கங்களுடன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் பெப்பர் மட்டன் கிரேவி. இன்றைக்கி காலையில் எழுந்ததுமே இன்றைக்கி மட்டன் சாப்பிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு யோசனை பண்ணேன். அது கூட பெப்பரை போட்டு அது ஒரு கிரேவியை செஞ்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும்னு வீட்டில் இருக்கிறவங்களை கேட்டேன். வாங்க செஞ்சிடுவோம் நாங்கள். சரி நம்ம அப்படியே எடுத்து வீடியோவும் போட்டுருவோன்ட்டு இறங்கிட்டோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருவோம். அப்புறம் பின்னாடி ஃபீட்பேக்கும் கூறிடுவோம். ஃபஸ்ட்டு மட்டனை நல்லா கழுவி எடுத்துக்கிறாங்க. அரை கிலோ மட்டனை குக்கரில் சேர்த்துக்கலாம். கூடவே இந்த மஞ்சள் தூள் உப்பு அதெல்லாம் இப்போ சேர்த்துக்குவோம். வாங்க ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். செம்ம ஈஸியான ஃபுட்டுங்க, செய்கிறது கூட ரொம்ப ஈஸி. குக்கர்லேருந்து இறக்குறதுமே சமையல் ஆன மாதிரி தான். உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். வாட்டர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு 3 நாப்பில் தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா இது கிரேவியில் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ராவே தான் சேர்த்துக்கணும். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். நம்ம மட்டனுக்கெல்லாம் யூஸ்வலாகவே ஒரு 7 விசில் வச்சுடுவோம். அதே மாதிரி வச்சுடுவோம். பத்தலைன்னா அதுக்கப்புறம் 2-3 எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். 7 விசில் முடிஞ்சிச்சிங்க. மட்டன் 7 விசில்லையே நல்லா வெந்துடுச்சிங்க. கறி ரொம்ப இலசு போல் இருக்கு. இப்போ ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் தனியாத்தூள் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சீரகத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிளகாய் தூள் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். பெப்பர் பவுடர் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். பட்டை லவங்க தூள் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் வதக்கி நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். எல்லாத்தையும் இப்போ சேர்க்க போகிறதில்ல, அப்படியே ட்ரை பண்ணி வதக்கி ஒரு தனி பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம இதை நம்ம அப்புறமா கிரேவியில் சேர்ப்போம். திருப்பியும் கோகோனட் ஆயில் 3 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதுக்கு முக்கியமாக நம்ம சேர்க்குறது என்னவோ தேங்காய் எண்ணெய் தான். அதில் செஞ்சால் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். வெங்காயம் 1 சேர்த்துக்கலாம். சமையல் ஒரு பெரிய கலங்க. இஞ்சி 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சமையல் செய்கிறதுக்கு ஆடியோ டப்பிங் கொடுக்குறதுல கூட ஒரு தனி சுகம் இருக்குது. பூண்டு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஒவ்வொரு வாட்டியும் ஆடியோ டப்பிங் கொடுக்குறப்போ பச்சை மிளகா ஒரு 2 சேர்த்துக்கலாம். அந்த ஃபுட்டு 2வது வாட்டி சாப்பிட்ட ஒரு ஃபீல் கிடைக்குதுங்க. கருவேப்பிலை தேவையான அளவு சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். கோல்டிஷாக ஆனியன் வதங்கின பிறகு இப்போ அங்கே வதக்கி எடுத்து வச்சோம் பார்த்தீங்களா, அந்த தூளை இப்போ சேர்த்துக்கலாம். நான் சொன்ன மாதிரியே செய்யணும்னு அவசியம் கிடையாதுங்க. நீங்கள் முன்ன பின்ன செஞ்சால் கூட தப்பு கிடையாது, டேஸ்ட்டு நல்லா வந்துடும். இப்போது அந்த மட்டனில் இருக்கிற வாட்டரை கொஞ்சம் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு 3 நிமிஷம் கொதிக்க வைக்கலாம். இப்போ நம்ம அரிசி மாவை எடுத்து 1 டீஸ்பூன் எடுத்து வாட்டரில் நல்லா கலக்கி வச்சுக்கலாம். ஏன்னா தண்ணி கொஞ்சம் திக்காகணும்ல நம்மளுக்கு, அதுக்காக இதை நம்ம கலக்கி எடுத்து வச்சுக்கலாம். அதில் அப்புறமா மிக்ஸ் பண்ணலாங்க. மட்டனெல்லாம் போட்ட பிறகு நம்ம மிக்ஸ் பண்ணலாம். இப்போ வேணாம், ரொம்ப தண்ணியாக இருந்தால் சேர்த்துக்கலாம். இப்போ மட்டனை ஆட் பண்ணிக்கலாம்.
ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடலாம். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணலாம், 2 நிமிஷம் கொதிச்ச பிறகு அந்த அரிசி மாவு நம்ம கலக்கி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணியாக இல்லாத மாதிரி பார்த்துங்க, இது குருமா இல்லை கிரேவி. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். பெப்பர் மட்டன் கிரேவின்றதுனால பெப்பரை நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாம். ஒரு கொதி வந்துட்டு பிறகு இந்த பொசிஷனில் பெப்பர் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். திரும்பவும் நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு சேர்த்துங்க. காரம் கம்மியாக வேணும்னா விட்டுருங்க, காரம் அதிகம் வேணும்னா சேர்த்துங்க. ஒரு கலரி விட்டு இறக்கிட வேண்டியது தாங்க. கொத்தமல்லி தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். நாங்கள் இன்றைக்கி கொத்தமல்லி சேர்க்கலை. கொத்தமல்லி இல்லாத சமையல் எப்படி தான் இருக்குது பார்த்துருவோம்னு சேர்க்கலை. இறக்கி வச்சுட்டாங்க. நம்ம டேஸ்ட் பார்த்துருவோம். சாதத்தை வச்சு நம்மளுக்கு அந்த மட்டன் கிரேவியை மேலே போட்டுட்டாங்க. நம்ம அந்த மட்டன் பீஸெல்லாம் எடுத்து ஓரம் வச்சுட்டு கிரேவியில் நல்லா பிசைஞ்சிட்டு எடுத்து சாப்பிடுவோம். நினச்ச மாதிரியே இன்றைக்கி ஒரு நல்ல ஃபுட்டு தாங்க. மட்டன் பீஸை பிச்சு எடுத்து நடுப்புற வச்சு சாதத்தை எடுத்து வாயில் வைப்போம். ஃபீட்பேக் எப்படி இருக்குன்னு சொல்லிடுவோம். சரியான ஒரு ஃபுட்டுங்க. வெற்றிக்குரியவை போட்டுக்குவோம். நன்றி.